பின்னலிட்ட கோபியரின் கன்னத்திலே கன்னமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாலேலோ. அந்த மந்திரத்தில் அவர் உறங்க, மயக்கத்திலே இவன் உறங்க, மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ, மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிப்ஸ்னா, அதுக்கு முன்னாடி ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிப்ஸ்னா, இப்போ பாலை விட அதிகமாக உணவு சில நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அதில் என்னென்னா, சீஸ் நீங்கள் நல்லா சாப்பிட்டுக்கலாம். அது பாலை விட அதிகமாக கால்சியம் இருக்கு. அதாவது பால் தான் கால்சியம் சொல்லுவாங்க, பால் குடிச்சாதான் கால்சியம் சொல்லுவாங்க. ஆனா பாலை விட கால்சியம் அதிகமுள்ள உணவுகள் சில உங்களுக்கு சொல்ல போறேன். சீஸ் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பீன்ஸ் உங்களுக்கு விட்டமின் சி, அதனால பீன்ஸ் அடிக்கடி நீங்க எடுத்துக்கோங்க. பீன்ஸ் தனியா சாப்பிடவே எனக்கு பிடிக்காது. அதுல எனக்கு கேரட் இருக்கணும், இல்லாட்டி ஏதோ முட்டைக்கோஸ் இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன். பீன்ஸ் பார்த்தாவே எனக்கு பிடிக்காது. ஆனால் பீன்ஸில் விட்டமின் சி இருக்கு, கால்சியம் இருக்கு. அதே மாதிரி பால், தயிர் இதுலலாம் இருக்கு, கால்சியம் அதிகமா இருக்கு. அதாவது பாலை விட இதெல்லாம் அதிகமான உள்ள உணவுகள். தயிர், பால், சீஸ், பீன்ஸ் இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா, அத்திப்பழம் என்னடா அங்கங்க போய் பாக்குறேன்னு நினைக்காதீங்க, அது கொஞ்சம் மறந்துருது எனக்கு. அதாவது அத்திப்பழம் எலும்புகளின் வலிமை, அதாவது எலும்புகளின் வலிமை கால்சியம் அதிகமாக உள்ளது. அதாவது இதில் கால்சியம் அதிகமாக உள்ளது. அத்திப்பழத்துல அது கால்சியம் இதில் அதிகமாக உள்ளதுன்னு போட்டிருக்கு. ரொம்ப நல்லது. அத்திப்பழம் ரொம்ப நல்லது. அடுத்தது சூரியகாந்தி விதை. இது ஈவினிங் நீங்க ஸ்நாக்ஸ் போல சாப்பிடலாம். இதுல என்னென்ன இருக்குன்னா, சிவப்பு வெள்ளை அணுக்கள் என்னன்னா, சிவப்பு வெள்ளை அணுக்கள் நல்லா உற்பத்தி ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆரோக்கியம் மேம்படுத்துகிறது. ஆரோக்கியம் இதுல மேம்படுத்துகிறது, அதிகமாகிறது. நம்ம ஒரு பேசிக்காவே நம்மளுக்கு ஆரோக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் அதிகமாகுமா இந்த சூரியகாந்தி விதைகள்லாம். இது நீங்க ஸ்நாக்ஸ் போல கூட ஈவினிங் நீங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி எல்லாமே போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ.